தேவகோட்டை அருகே முன்விரோதம் காரணமாக ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக கூறி குடும்பத்தினருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே உள்ள அரையணி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜான் பால்ராஜ். தனியார் வாகன ஓட்டுநரான இவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் தனது பூர்வீக வீட்டில் வசித்து வருகின்றார். கடந்த 13ஆம் தேதி கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஊர் கூட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குடி வரியாக ரூபாய் 3000 நிர்ணயிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட ஜான் பால்ராஜ் குடி வரியை செலுத்த முயன்ற போது ஊர் தலைவர் சின்னப்பன் தன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாக கூறி குடி வரியை பெற மறுத்துள்ளார். அப்போது நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது துணைத் தலைவர் ஜஸ்டின் திரவியம் ஜான் பால்ராஜை தாக்கி காயப்படுத்தியதாகவும் மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகின்றது. காயமடைந்த ஜான் பால்ராஜ் தேவகோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சிகிச்சை நிறைவு பெற்று வீடு திரும்பியுள்ளார். முன்னதாக சம்பவம் குறித்த தேவகோட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ள நிலையில் தன் குடும்பத்தாரிடம் ஊர் மக்கள் பேச மறுப்பதாகவும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாக கூறி தனது மனைவி மற்றும் மகள்களுடன் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். ஏற்கனவே ஊர் தலைவர் சின்னப்பன் மற்றும் துணைத் தலைவர் திரவியத்துடன் முன்விரோதம் காரணமாக தன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டிய ஜான் பால்ராஜ் மாவட்ட ஆட்சியர் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அந்த கம்மாவரத்தில் நீர்நிலை புறம்போக்கில் கட்டடம் கட்டுறதுக்கு பார்த்தாங்க. நான் அரசு புறம்போக்கு இடங்களில் கட்டடம் கட்டக்கூடாதுன்னு மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கு மனு கொடுத்தேன் மூலியமாக விவோ சார் நடவடிக்கை எடுத்து நீங்கள் கட்டடம் கட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க, நடவடிக்கை எடுத்துட்டாங்க. நீ எப்படி நடவடிக்கை எடுப்ப அப்படிங்கிற இதில் எங்கள் இதில் 29 குடி இருக்குது. நாங்கள் புனித செபஸ்தியார் கோயில் ஆலயம் இருக்குது. வருஷம் திருவிழா நாங்கள் நடத்துவோம். அது நாங்கள் பூர்வ ஜென்மமாக பூர்வீகமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த கோயிலில் எங்களை வரி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருக்கு. நீங்கள் கோயிலுக்கு வரக்கூடாது, நீங்கள் யாரோடையும் பேசக்கூடாது, யார் உங்களோட பேசுகிறாங்களோ அவங்களையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்போம் அப்படின்னு சொல்கிறா. நாங்கள் 2 சின்ன குழந்தைகளை வச்சுருக்கோம். வெளியே கூட போய் விளையாட முடியாத சூழ்நிலையில் நாங்கள் மிகுந்த மனவேதனையில் இருக்கிறோம். நாங்கள் இந்த நிலையில் 13ஆம் தேதி நைட்டு திருவிழா கூட்டம் போடுறோம்னு சொல்லிட்டு நாங்கள் போய் வரியை கொடுத்தோம். உங்களோட வரியை வாங்கக்கூடாதுன்னு இந்த முக்கியமான 5 பேர் அருள்சாமி, ஜஸ்டின் திரவியம், பாக்கிராஜ், சின்னப்பன், பிரதீப் 3 பேரும் அவங்க அந்த ஊரை அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை இந்த ஊராளுக்கு கேட்பாங்க. ஒரு வரி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனது கணவரை எட்டி மிதித்து கீழே தள்ளி கீழே கடந்த கட்டையால் 5 பேரும் அடித்து பெருத்த காயத்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. 108க்கு ஃபோன் பண்ணி நான் அரசு மருத்துவமனையில் சேர்த்து இன்னைக்கு 10 நாள் ஆச்சு. நேற்று தான் டிஸ்சார்ஜ் ஆகி இங்கே வந்தேன். அம்மா கலெக்டர் அம்மாட்ட நேரை பார்த்து மனு கொடுக்கலான்னு வந்தேன். ஐயாட்ட கொடுத்துருக்கு. அம்மா நேரில் பார்க்க முடியலனால எங்களோட கோரிக்கை எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கு. அதுக்கு எங்களுக்கு நடவடிக்கை வேணும். எங்களுக்கு ஊரோட எங்களுக்கு வரியை சேர்த்து நாங்களும் திருவிழா கொண்டாடணும். அதை எங்களோட அனுமதிக்கணும்.